சார் இது என்ன RNR 15048 RNR 15 ராஜேந்திர நகர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார் இது ஜெய்சங்கர் 20 கிலோ ஒரு பிட். அது எந்த ஊர்? ஹைதராபாத். 15048 15048. மெமரியில் வைக்கிறதுக்கா சார்? உங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் அக்கா, உங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு எதாவது சொல்கிறது இருந்தால் சொல்லிவிடுங்க. எப்படியும் ஒரு 200 பேருக்கு மேலே பார்ப்பாங்க. அதனால் எதாவது சொல்கிறது இருந்தால் சொல்லிவிடுங்க. இல்லை இங்கே பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்றாங்கல்ல, யாருமே இந்த வேலை செய்கிறதில்ல. தயவுசெஞ்சு எங்களை மாதிரி எல்லோரும் முதல்ல இந்த வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வேறு எந்த வேலைன்னா செய்யுங்க. முதல்ல சாப்பிட்றதுக்கு வழி பாருங்கன்னு எதாவது சொல்லுங்கள். సార్ అది కూడా నచ్చలా సార్. ఇది పోదు, ఇది క్యాష్ అవుతుంది. அண்ணா இது எத்தனாவது நாள் நாற்று? இது விட்டுங்க தான் சார் தெரியும், தெரியாது. 28 நாள் 30 நாள் இருக்கும். 30 நாள் ஆயிடுச்சா? இருக்காது. 28 27 26 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டு தானே? இதோட லேட் ஆகக்கூடாது தானே? லேட் ஆனால் என்ன ஆகும்? இதில் வந்து கணு மாரி போடும். கணு வந்துடும், கதிர் சீக்கிரமாக போடும். ஓ, சீக்கிரமாக கதிர் வந்துடுமா? வளராத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்துடும். ஓ, அதிலே முத்திடுமா? ஆமாம் ஆமாம். சார் கிந்த ரூட் பாருங்க, கீழே ரூட் பாருங்க எவ்வளோ வந்துச்சு. அது காட்டுங்கண்ணா. ரூட் எப்படி நிறைய வந்ததுன்னார் சார். இது வந்து இதான் இந்த ரூட்டு தான். இது வந்து இதில் வந்து சரியாக வரலையாம். பக்கத்தில் நாங்கள் வந்து வேம்ப் போட்டோம். வேம்ப் போட்டதுனால இவ்வளோ வந்திருக்கு. இந்த பக்கத்தில் பிடிங்கி பாருங்க. இங்கே வேம்ப் போட்டது இதுக்கு வந்திருக்காது. இதில் ஒன்று எடுங்க சார் பார்க்கலாம். சார் எடுக்கிறாரு இங்கே. அது வேற இது வேற. அப்படியே தெரியாது. இது வந்து இது பரவாயில்லையா? இது அது வரல. அதுக்கு பாருங்க. ஆனால் அது ஜாஸ்தி இருக்கு. அதுதான் இந்த பாருங்க, தெரியுதா? இது நாரு. அது அவங்க போடல. வேம் வந்து நம்ம பொழுது போட்டு இறங்கக்கூடாது. இது பில்லு. இது பில்லா? பில்லா? சரி சரி சரி. நாற்று வந்து வேறு ரொம்ப இறங்கக்கூடாது. ஓகே ஓகே. மீடியம் இருந்தானா டக்குன்னு துளுத்து தட்டும்.
சார். பார்த்தீங்களா வரவே இல்லை பாருங்க, சுத்தமாக வரல. நல்லா இருக்கு. ஒரு இன்ச்சு ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 2 மேக்ஸிமம் 2 இன்ச்சு தான் சார். நம்மது 4 இன்ச்சுக்கு வந்திருக்கு. வரணும். ஆமாம். அதில் போட்டுக்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஆ ம். ஏன் இது ஓரெல்லாம் விட்டீங்க? பில்லா? ஓகே ஓகே. எதாவது பார்க்குறவங்களுக்கு எதாவது சொல்கிறது இருந்தால் சொல்லுங்கண்ணா. ஆஹா, நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், நானே சொல்லித்தரேன். நீங்கள் மனுஷங்க தானே, நல்லா சாப்பிட்றீங்களா 3 வேளையும். இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் எந்த வேலைன்னா முதல்ல இந்த வேலையை செய்யுங்க. இல்லை இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு விவசாயிக்கு போய் 50,000 போட்டு அவர் 5 லட்சம் போய் யாருன்னா பணம் இல்லாமல் இருப்பார், நிலம் வச்சுருப்பார், தண்ணி இருக்கும், அவர் விவசாயம் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவார். அந்த மாதிரி ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி விவசாயம் பண்ணுங்கள். செய்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க சாமி, நான் நல்லபடியாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதே அப்படியே போட்டுடுறேன், அடுத்த வாட்டி ஏதாவது சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், யூடியூப்பில் போட்டு விட்டா இப்போ அப்படியே வரும். யாருமே செய்கிறதில்லண்ணா, அந்த அக்கறையே கிடையாது. விவசாயன்ற அந்த அக்கறையே கிடையாது யாருக்குமே. சரி, ஏன்னா இப்போ ஆந்திராவில் எப்படி பண்ணுறாங்க கரெக்டாக, கர்நாடகாவில் தண்ணி இருக்குது அங்கே பண்ணுறாங்க. அப்போ நம்ம தண்ணி இல்லாமல் இருக்கிறோன்னா யோசிக்கணும்ல. யோசிச்சு நம்ம என்னடா தண்ணிக்கு வழி பண்ணணும், இல்லை இருக்கிற தண்ணியை வச்சு எப்படி பண்ணலாம். சாப்பாட்டுக்கு என்ன சும்மா இஷ்டத்துக்கு வேலை போயிட்டே இருக்கு, விலையை யாரும் குறைக்கிறதுக்கு வழி பார்க்கறது இல்லை. ம் ஆமாம். ம் கடைசியில் இல்லை கடைசியில் இங்கே பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி பண்ணுற வேலை பண்ண நம்ம கஷ்டப்பட்டுனே இருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு வேலை ஊரை ஏமாத்தினு தான் நல்லா சாப்பிடுது. நல்லா சாப்பிட்டு சுகர் வந்துடுச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்தை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்குது. கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு போட்டு அதுக்கு மருந்து. இதெல்லாம் பார்த்தா காண்டாயிடுவாங்க. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் கேட்டோம்னா காண்டாயிடுவாங்க. ஆகட்டும், பாருங்க எவ்வளோ அழகா வந்து நாற்று எடுக்கிறாரு. தலையிலையும் நாற்று மாதிரி தான் இருக்கு லேசா. எல்லாரும் இப்போ எல்லாரும் தலையும் அப்படிதான் இருக்கு, பாதி பேர் தலை, அவர் தலை மட்டும் இல்லை. என் தலையும் அப்படிதான் இருக்கு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஓகே ஓகே. யார் அண்ணனா? இவர் அண்ணனா? ஐயோ அண்ணா கொஞ்சம் முகத்தை காட்டுனா. நான் டிப்ளமா தான். உண்மையாவாண்ணா? எந்த காலேஜ்னா? நான் இது கரஸ்பாண்டன்ஸ்ல எந்த வருஷம் முடிச்சிங்க? அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓ ரைட் ரைட் ரைட், நல்லது நல்லது. நல்லது. சொந்த நிலங்குது. அதுக்கு என்னண்ணா, என்ன படிச்சா என்ன இருக்கு, விவசாயம் தான் நம்ம மெயின். சாப்பாடு தானே, சாப்பாட்டுக்கு வழி பார்க்கணும்ல. நம்ம வேலை செய்யலைன்னா அப்புறம் இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். இல்லையே அண்ணா, நான் அதை சொல்லல, நீங்க படிச்சது வேஸ்ட். ஏற்கனவே படிச்சுட்டு ஊரை ஏமாத்தின அதுதான் வேஸ்ட். படிச்சுட்டு விவசாயம் பண்றாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். படிச்சுட்டு கூட அதுக்கு தகுந்த மாதிரி தேடல, சாப்பாட்டுக்கு வழி பாக்குறாரு. ஆமா, விவசாயத்துல நாத்து பறிக்கிறாரு, இது போல கஷ்டப்படுறாரு. ஆமா, அரசாங்கம் என்ன பண்ணுது? படிச்சவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஊரை ஏமாத்தோம். இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திட்டு உக்காந்துட்டு கிடக்கும் அரசாங்கம்.